நான் வாசிக்கிற 2 நாளாகமம் We read in 2 Chronicles 6வது அதிகாரத்திலே chapter 6 28வது வசனம். verse 28. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், If there is famine in the land, கொள்ளை நோய் உண்டாகிற போதும், if there is pestilence or blight, வறட்சி, சாவி, or mildew, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி or locust or caterpillar, உண்டாகிற போதும், which is happening, அவருடைய சத்துருக்கள், if their enemies அவர்கள் beseech them, வாசஞ்செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போது, beseech them in the land at their gates, யாதொரு வாதையாகிலும், whatever plague, யாதொரு வியாதியாயிலும் வந்திருக்கும் போது, whatever sickness there is. இதெல்லாம் எப்ப நடக்க அப்படின்னா, இந்த தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிற வேளையிலே. When all this happened, when we sinned against God. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பாப்போம் அப்படின்னா, நோவா காலத்துல ஜனங்கள் பாவம் செய்தாங்க. மனுஷகுமாரன் காலத்துல உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவம் செய்வதை விட மனுஷகுமாரன் மேலே கட்டப்பட்ட அவருடைய முழு ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த சபை இன்னைக்கு கொடிய பாவத்திலே காணப்படுகிறது. And during the days of Noah, the people sinned, the world sinned, but during the days of Son of Man, compared to the worldly people, we can say that people, those who know God, those who are elected by God, and the people who are the believers of God, they are sinning much. எரேமியா 24வது அதிகாரத்துல Jeremiah chapter 24 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. verse 10 says, அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே, for them and their fathers what land I gave them, அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும், and until they shall be utterly destroyed, அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும், and I will send sword, பஞ்சத்தையும், famine, கொள்ளை நோயையும் and pestilence அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். upon them. God is telling this. எப்ப பாவம் செய்யும் போது தேவன் இதை அனுப்புகிறார். When God is sending this, when the people sinned. அன்றைக்கு அது ஒரு தேசத்திற்கு, And in those days it was for one nation. இது இன்றைக்கு முழு உலகத்திற்கும். But now it is for the whole world. எப்போ கொள்ளை நோய் வருகிறது? When the pestilence is coming, பாவம் செய்யும் போது, when people sin, பூமி பாவத்தினால் நிறையும் போது, when the world is full of sin. சபை இன்னைக்கு உலகத்தால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. The church is fully in world nowadays. சபை ஆவிக்குரிய சபைகள் அல்ல. The church nowadays are not spiritual. இன்றைக்கு நாம் பார்த்தால் ஆங்காங்கே அநேக களியாட்டு கூடங்கள் தான் காணப்படுகிறது. In the name of church, nowadays we are seeing many recreation clubs here and there. தேவன் துக்கப்பட்டு இன்னும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு, சிலுவையில இன்னும் தொங்குகிற அளவுக்கு மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். God is shedding tears and we are nailing Jesus Christ on the cross again and again, and he is hanging on the cross again and again due to this. அதனால தேவ பிள்ளையே, So children of God, 2 நாளாகமம் 7வது அதிகாரத்துல 13-14 நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 Chronicles chapter 7 verse 13 and 14 we read. தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு, நாம் எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்போ ஆண்டவர் வானத்தை அடைக்கிறாங்க, வெட்டுக்கிளி அனுப்புகிறாங்க, கொள்ளை நோயை அனுப்புகிறாங்க. Whenever we are sinning, God is shutting up the heaven, he is stopping the rain, he is commanding the locusts to devour the land, and he is sending pestilence. இது போக எகிப்துல பார்வோனுடைய ஒரு கடின ஒரு கொடிய இருதயத்தினால அங்க ஆண்டவர் வாதையை, கொள்ளை நோயை அனுப்புனாங்க. And why God sent in Egypt, due to the hard heart of the Pharaoh, he sent pestilence there. எப்ப ஜனங்கள்லாம் கடின இருதயத்துல, கொடிய இருதயத்துல, பாவத்துல புரண்டு தண்ணீரை போல பருகுகிறாங்களோ அப்போல்லாம் தேவன் என்ன செய்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கு அழிவை அனுப்பும்படியாக பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் வானத்தையும் அடைத்து யுத்தங்களையும் பூமி எதிர்ச்சிகளையும் அனுப்புகிறாங்க. When God is doing all this, when the people's heart becomes hard and they are fully in sin, God is sending the sword, he is shutting up the heaven, he is stopping the rain, he is commanding the locust, and he is sending pestilence, and he is destroying the people. நம்ம டெல்டாவை பார்த்தோம். We saw Delta wave. டெல்டால ஏறக்குறைய திரளான ஜனங்கள் மரித்தாங்க. Many people died during the Delta wave. தேசம் புலம்பினது. And the nation mourned. ஆனா இப்ப வரப்போகிறது. And what is coming in the future? அதை விட 30 மடங்கு அதிகமா இருக்கும். It will be 30 times worse than this Delta waves. நம்ம நினைப்போம், We may think, இந்த கொரோனா அலையை போல, like the first corona wave, இல்ல ஒமைக்ரானை போல, like Omicron,
இப்ப வந்துகிட்டு இருக்கிறதுமே அப்படித்தான் என்று சொல்லிக்கிறாங்க. அதை குறித்து எனக்கு அதிகமாய் தெரியாது. And the virus that is spreading nowadays, it is also like that. They are ஆனா telling. இனி வரப்போகிற ஒரு கொள்ளை நோயுடைய தாக்கமானது இப்படி இருக்க போகிறது என்று பரலோகத்தின் தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. But the pestilence which will come in the future will be very worse, that is 30 times worse than the pestilence that took place earlier.